வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் கொளத்தூரில் மு.க.ஸ்டாலினும், சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினும் போட்டி. திமுகவின் 164 வேட்பாளர்கள் முழு பட்டியல் அறிவிப்பு. சென்னை நட்சத்திர ஓட்டலில் பிரம்மாண்ட விழா. 234 த.வே.க. வேட்பாளர்களை இன்று அறிமுகம் செய்கிறார் விஜய். இந்தியாவில் எரிபொருள் விலை உயர்வை தடுக்கும் விதமாக பெட்ரோல் கலால் வரி ரூபாய் 13லிருந்து 3 குறைப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் முடிவு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழகம் முழுவதும் 6.48 லட்சம் பேரின் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். பெரம்பூரில் பிரச்சாரம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தலைமைச் செயலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளிக்க நேரில் வந்தார் த.வே.க. தலைவர் விஜய். தேர்தலில் அதிமுகவுக்கு மக்கள் வாக்களித்தால் இந்தியாவை வியக்கும் ஆட்சியை கொடுப்போம். ஆலந்தூர் தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நம்முடைய தேர்தல் பரப்புரை நிகழ்வுக்கு ஒரு நாளுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியால் திடீரென பள்ளம் தோண்டப்பட்டு இரும்பாலான தடுப்புகள் வைக்கப்பட்டது எப்படி? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கேள்வி. அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளிலும் வெல்லும். எடப்பாடி பழனிசாமி முதல்வராவார் என எஸ்.பி. வேலுமணி பேச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 500 குக்கர்கள் பறிமுதல். பாஜகவுக்கு ஊட்டி தொகுதி ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கு 140 கோடி மக்களின் கூட்டு முயற்சி அவசியம். நொய்டாவில் நடைபெற்ற சர்வதேச விமான நிலைய திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மதுரை மத்திய தொகுதியின் புதிய நீதிக்கட்சி வேட்பாளராக சுந்தர் சி அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.